ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் பகீரான்னு ஒரு பிளாக் பேந்தர் இருந்தானாம். ஒரு நாள் அவனுக்கு அழுக சத்தம் கேட்டுச்சான். என்ன சத்தம் கேட்குதுன்னு அவன் போய் ஒரு போட்டில் பார்க்கும்போது ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய தண்ணியிலேருந்து உள்ளேருந்து தூக்கிட்டு வந்துட்டு வெளியில் வச்சு என்ன செய்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சானாம். அந்த குழந்தை ரொம்ப சுட்டியாக ரொம்ப அழகாக இருந்தானாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தைய என்ன செய்யலான்னு யோசிச்சு பகீராவுக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருச்சான். அதுக்கப்புறமா அவன் அந்த குழந்தைய ஒரு ஓநாய் குடும்பத்திட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஓநாய் குடும்பத்துக்கிட்ட வளர்க்குறதுக்காக கொடுத்தானாம். அவனும் மோக்லின்னு பேர் வச்சாங்களாம் அவனுக்கு. அவங்க கூட நல்லா விளையாடுவானாம். ஓநாய்கள் என்னெல்லாம் செய்யுமோ அதெல்லாம் கற்றுப்பானாம். ஒரு நாள் என்ன ஆச்சா, ஷேர்கான் டைகரை பற்றி அந்த ஓநாய் கூட்டம் யோசிச்சாங்களாம். அவன் திரும்ப காட்டுக்கு வந்தான்னா மோக்லிக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த ஓநாய் கூட்டத்தோட தலைவன் சொன்னானா, நம்ம மோக்லியை மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்கு அனுப்பிடலாம். ஷேர்கான் திரும்பி வந்துட்டான், அதனால் மோக்லிக்கு ஆபத்துன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதனால் பகீரா என்ன பண்ணானா, மோக்லியை கூட்டிட்டு ஒரு கிராமத்துக்கு போனானா. அப்போது ஒரு ஸ்னேக் வந்துச்சான். அந்த பாம்பு மோக்லியை கடிக்க பார்த்துச்சான். இந்த காடு ரொம்ப ஆபத்தான இடம் மோக்லி அப்படின்னு சொல்லி பகீரா சொன்னதுனால மோக்லி கோச்சிக்கிட்டு பகீராவை விட்டு நடந்து போனானாம். அப்போ பாலு பியரை பார்த்தானாம். அது கூட ஜாலியாக விளையாடினானாம். கரடி என்ன செயல்கள்லாம் செய்யுமோ அதெல்லாம் கரடிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டானாம். அது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தானாம். இது ஒரு குரங்கு கூட்டம் மறைஞ்சிருந்து பார்த்துச்சுங்களாம். அந்த குரங்குகள் மோக்லியை ஏதோ பண்ணி கடத்திட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா மோக்லி அந்த குரங்குகளோடையே ஆடி பாடி திரிஞ்சானாம். அதுக்கப்புறமா பாலு பியரும் பகீரா பேந்தரும் மோக்லியை காப்பாற்றினாங்களாம். இந்த காடு உனக்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் நீ இங்கே இருக்க வேணாம் மோக்லி, நீ மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்கே போயிடு அப்படின்னு சொல்லி பாலு பியரும் பகீரா பேந்தரும் மோக்லியை அங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு அனுப்பிச்சி வச்சாங்களாம். மோக்லியும் சந்தோஷமாக